சாய்பாபாவுடைய அழைப்பு வித்தியாசமானது. இதற்காகத்தான் பாபா அழைத்தார் என நினைப்போம். அது வேறு ஒரு காரணத்திற்கான அழைப்பாகவும் இருக்கலாம். தீட்சிதர் எதை செய்தாலும் பாபா திருமுன்ன சீட்டு போட்டு பார்த்து முடிவு செய்வார். தனது உதவிக்கு தம்பியை வைத்துக் கொள்ளலாமா என சீட்டு போட்டார். மும்பைக்கு அழைத்துச் செல் என சீட்டு வந்தது. வக்கீலுக்கு படித்த தம்பி சதாசிவ் தனக்கு உதவியாக இருப்பார் என தீட்சித் எதிர்பார்த்தார். ஆனால் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. தனது தம்பியை ஊருக்கு திரும்புமாறு கூறினார். அப்பொழுது அவருக்கு தெரிந்த ஒருவர் வந்து கட்ச் என்ற சமஸ்தானத்தின் வங்கிக்கு குஜராத்தி மொழி தெரிந்த கணக்காளர் இருந்தால் நல்லது என கூறி ஒரு ஆள் தேவை என கேட்டார். எனது தம்பி நீங்கள் கேட்ட தகுதியுள்ளவன், அவனை இதற்கு தேர்வு செய்வீர்களா என தீட்சித் கேட்டார். அவர்களும் சரி என அழைத்துச் சென்றார்கள். 1000 ரூபாய் சம்பளத்தில் நீண்டகாலம் அங்கே பணியாற்றினார். மும்பை வரச் சொன்னது தீட்சத்துடன் இருக்க அல்ல, அங்கிருந்து வேறு இடத்திற்கு செல்ல என்பதை சதாசிவ் புரிந்து கொண்டார். தீட்சத்தும் உணர்ந்தார். ஓம் சாய்ராம்.